ரைட். ஸோ குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இஎம்ஐயோட லெக்சர் 1ல் நம்ம இருக்கோம். அது என்னங்க சார் இஎம்ஐ? மாதம் மாதம் கட்டுறதா? அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். இப்போ ஆல்மோஸ்ட் 100 பேரில் 90 பேருக்கு மேலே எவ்ரி மந்த்து ஏதாவது ஒரு இஎம்ஐ போயிட்டே இருக்கணும். அதனால தான் அந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஜென்டில் ஃபீ ரிமைண்டர்னு போகிறது. எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. பேரண்ட்டை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. சரி, இப்போ அந்த கதைக்கு போனா இஎம்ஐ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இந்த லெசனும் அல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி இந்த லெசனும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஏசி, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். அடுத்தது இஎம் வேவ்ஸ். இவங்க எல்லாம் ஒரு குரூப், ஒரு என்ன சொல்றது, இவங்க மட்டும் ஒரு டீம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேரு மேக்னட்டிசம் லெசன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசன்னா 3 லெசன்: சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி. அதுல 5 கொஷின், இதுல 7 கொஷின். நீ வேணா எல்லா வருஷ பேப்பரையும் எடுத்து பாரு, நீட் பேப்பர்ல 7 கொஷின் கேட்கக்கூடிய டாபிக் தான் இந்த மேக்னட்டிசம். ஆனா இருக்கிறதுல ரொம்ப ஈஸி, டைரக்ஷன் தான் கொஞ்சம் சிக்கல். ரைட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ரைட்டா? முதல்ல இது மாதிரி ஒரு பிளேன் எடுத்துக்கலாமா? இந்த பிளேன் தான் ஏரியா. இந்த ஏரியா எங்க பாக்குதோ அதுதான் அதோட டைரக்ஷன், நார்மல் லைன். அப்ப ஏரியா ஸ்கேலாரா வெக்டாரா? சார் வெக்டார். காரணம் ஏரியா இட் ஹாஸ் அ டைரக்ஷன். இதான் பிளேன். அப்ப நார்மல் லைன் வந்து அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். போன லெசன்லயும் சொல்லி கொடுத்தேன். இது ஒரு பிளேன், ஏரியா வெக்டார் மேல இருக்கு. இது ஒரு பிளேன், ஏரியா வெக்டார் கீழே இருக்கு. இது ஒரு பிளேன், ஏரியா வெக்டார் இந்த பக்கமா இருக்கு. ஸோ ஏரியா இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஏரியா வெக்டார் குவான்டிட்டி. ரைட்டா? ஸோ எல்லாருக்குமே அது ஆல்ரெடி நல்லா தெரியும். ஏரியா இஸ் த வெக்டார் குவான்டிட்டி. ரைட். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு கற்றுக் கொடுத்தேன். அப்ப இங்க நீங்க கத்துக்க போறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ரிட்டன் நோட்ஸ் குரூப்ல இருக்கும், ஆலனோடது குரூப்ல இருக்கும். ஆகாஷ் மட்டும் நான் கொஞ்ச நேரத்தில் சென்ட் பண்ணி விடுறேன். இன்னைக்கு என்னெல்லாம் நடத்துறமோ ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஒரே நிமிஷம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு என்ன பதில் சொன்னேன்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாசிங் த்ரூ அண்ட் கிவன் ஏரியா. இங்க என்ன சொல்ல போறீங்க? நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பாசிங் த்ரூ அண்ட் கிவன் ஏரியா. நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். டினா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். உங்களுக்கு தெரியுதா பிசிக்ஸே கண்டினியூட்டின்ட்டு? ஒரு லெசன் படிக்கலன்னா இன்னொரு லெசன் நம்மளால படிக்க முடியாது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கியூ தெரிஞ்சாதான் ஐ தெரியும், ஐ தெரிஞ்சாதான் பி தெரியும், பி தெரிஞ்சாதான் ஃபை தெரியும், ஃபை தெரிஞ்சாதான் இ தெரியும், மறுபடியும் இ தெரிஞ்சாதான் ஐ தெரியும். அதனாலதான்ப்பா நம்ம எதையுமே விட்டுட்டு பிசிக்ஸ்ல இந்த லெசன் மட்டும் படிங்க, அந்த லெசன் மட்டும் படிங்க, இதான் இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் சொல்ல முடியாததுக்கான காரணம் என்னன்னா, ஏபிசிடி படிக்கிற மாதிரி தான். நடுவில் 2 எழுத்து இல்லாம அடுத்த எழுத்துக்கு எப்படி போறது? ஸோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பாசிங் த்ரூ அண்ட் கிவன் ஏரியா. இதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஒரு 2 மார்க் டெஃபினிஷன் கேட்டாலும் கேட்கலாம். நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பாசிங் த்ரூ அண்ட் கிவன் ஏரியா. சரி, இவ்வளோ பேசுனீங்க இல்ல, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு சிம்பிள் சொல்லிட்டு போங்க. ஃபை. ஃபைனா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். நியூவா வந்த அத்தனை பேருக்கும் குட் ஈவினிங். லாஸ்ட் அவங்கள்ட்ட பேசுறேன். கிளாஸ் கவனி. பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். சரி, இது அங்கேயே நான் பார்த்துருக்கேனே. இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு இ வெக்டார் டாட் ஏ வெக்டார், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணாலே வர்ற ஆன்சர் ஸ்கேலார்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படின்னா ஃப்ளக்ஸ் ஸ்கேலாருங்களே சார்? ஆமாம்ப. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, ஏரியா வெக்டார் குவான்டிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் குவான்டிட்டி. ரைட்டா? ஸோ இன்னும் டீட்டெயில்ல உள்ள போகுமா? இங்க பாருங்க, இது ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ். எப்பவுமே உனக்கு தெரியும் காஸ் லாவும் க்ளோஸ் சர்ஃபேஸ்ல தான் வேலிடு, ஆம்பியரின் சர்க்யூஷியல் லாவும் க்ளோஸ் சர்ஃபேஸ்ல தான் வேலிடு. இங்கேயுமே க்ளோஸ் சர்ஃபேஸ். இது க்ளோஸ் சர்ஃபேஸ்ல சின்னதா ஒரு போர்ஷன். இது டிஏ வெக்டார்னு எடுத்தாலும் உன் விருப்பம் தான், டிஎஸ் வெக்டார்னு எடுத்தாலும் உன் விருப்பம் தான். ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா. இங்க இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பி புகுந்து போகுது, பி வெக்டார். தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்ட் ஏ வெக்டார்.
அப்ப இங்க ஃப்ளக்ஸ் வேணும்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப், ஏன் இந்த க்ளோஸ்டு போறேன்னு உனக்கு நல்லா தெரியும், ஓப்பன்ல சொல்ல முடியாது, அதனாலதான் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார். அப்ப ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா, பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார், இல்லைன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் பி டிஏ காஸ் தீட்டா. இன்னும் நல்லா சொல்லணும்னா பி வெளில எடுத்துருங்க, க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டிஏ காஸ் தீட்டாவை மேலேயே போட்டுக்கோ, இல்ல பிஏ காஸ் தீட்டா, எப்படி வேணாலும் எழுதிக்கோ. அப்ப ஃப்ளக்ஸ் டாட் ப்ராடக்ட்ன்றதுனால காசு. கத்துக்கிட்டீங்களா? அப்ப ஃப்ளக்ஸுக்கு என்னப்பா ஃபார்முலா, ஃப்ளக்ஸுக்கு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார்ஸ், முழுசா சொன்னீங்கன்னா பிஏ காஸ் தீட்டா. அப்படியே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கிற மாதிரியே இருக்கும். ரைட், இதெல்லாம் ஃபார்முலா இன்ட்ரோ முடிஞ்சுதா? தீட்டா ஜீரோன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, இது ஒரு பிளேன். நான் திரும்பவும் சொல்றேன், இங்க டைரக்ஷனும் ஆங்கிளும் தான் பெருசா பிளே பண்ண போகுது. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம அதை உடைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த 3 கிளாஸ் இந்த லெசன் முடிச்சு கொடுத்துறேன். அதனால பொறுமையா பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த இடம் ஏரியா வெக்டர். நல்ல நேரம் இந்த லெசன்ல பாதி போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க போன வருஷத்துல இருந்து. ஸ்டாட்டிக் இஎம்ஐ மட்டும் தான் இருக்கு, டைனமிக் இஎம்ஐயும் பீரியாடிக் இஎம்ஐயும் தூக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய லெசன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல, லாஸ்ட் இயர் வெறும் ஸ்டாட்டிக் இஎம்ஐ மட்டும் வச்சுட்டு மோஷனல் இஎம்ஐ ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டாங்க. லெசனுக்கு ரொம்ப குட்டி கொண்டா மாறி போச்சு. 2 கிளாஸ் மேக்ஸிமம், இல்லை 3 கிளாஸ், அவ்வளவுதான். தீட்டா ஜீரோ என்னங்க சார் அர்த்தம்? ஏரியா வெக்டாரும் பி வெக்டாரும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப ஃபைக்கு என்ன ஃபார்முலா, பிஏ காஸ் ஜீரோ. அப்ப ஃப்ளக்ஸ் பிஏ எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. தீட்டா ஜீரோவா இருக்கும் பொழுது ஃப்ளக்ஸ் மேக்சிமம்னு சொல்றீங்களா? ஆமா, பாத்துக்கிட்டியா? தீட்டா 180. தீட்டா 180னா என்னப்பா அர்த்தம் சார்? ஒன்றும் இல்லை, ஒரு ஏரியா வெக்டார் இந்த பக்கமா பாக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இந்த பக்கமா புகுந்து போகுது லெஃப்ட்ல. தீட்டாவோட வேல்யூ 180 இருந்தா 5 பிஏ காஸ் 180. காஸ் 180 எல்லா ஊர்லயுமே -1. இப்ப காஸ் 180 -1, அதனால -BA ஃப்ளக்ஸ் -BA. அப்ப மினிமம்னு சொல்றீங்களா? ஆமா, தீட்டா 180 இருக்கும் பொழுது ஃப்ளக்ஸ் ரொம்ப மினிமமா இருக்கும். தீட்டா 90 இருக்கும் பொழுது என்னங்க சார் ஆகும்? தீட்டா 90. தீட்டா 90னா இப்போ ஒரு பிளேன் இங்க இருக்கு, ஏரியா வெக்டர் இந்த பக்கம் பாக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இந்த பக்கம் பாக்குது, ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90. அப்போ phi equal to BA cos 90. அதனால ஃப்ளக்ஸ் ஷியரா 0, காஸ் 90 0. 90 இருக்கும் பொழுது ஃப்ளக்ஸ் 0ன்னு நீங்க உணரணும், புரிஞ்சுக்கணும். அப்ப எப்ப ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம்? தீட்டா 0வா இருக்கும் பொழுது. எப்ப ஃப்ளக்ஸ் மினிமம்? 180 இருக்கும் பொழுது. தென் ஃப்ளக்ஸ் எப்ப 0? 90 இருக்கும் பொழுது. கத்துக்கிட்டீங்களா? சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. எப்பவுமே ஒரு டாபிக்குள்ளார என்டர் ஆகும் பொழுது நம்ம யூனிட் போட்டுட்டு தானே போவோம். நீங்க இன்னும் அதை பத்தியே பேசலையே. phi equal to BA காஸ் தீட்டா. காஸ் தீட்டா விட்டுருங்க, ஃபைக்கான யூனிட் வேணும். 4 யூனிட் போடுறேன், பொறுமையா பார்த்துக்கிட்டே வா. போன லெசன்ல எஃப்க்கு பதிலா பிஐஎல்னு சொல்லி கொடுத்தேன், பிக்கு பதிலா எஃப்/ஐஎல்னு உங்களுக்கு தெரியும், நியூட்டன் பெர் ஆம்பியர் மீட்டர். பிக்கு பதிலா நியூட்டன் ஆம்பியர் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். ஏ மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் மீட்டர் ஆம்பியர் பார் -1. உணர முடியுதா எப்படி யூனிட் கண்டுபிடிச்சிருக்கோன்ட்டு? தனியா பிக்கு போடுங்க, தனியா ஏக்கு போடுங்க. இது ஒரு எஸ்ஐ யூனிட். ஏன் சார் இது வேற மாதிரி எழுத முடியாதா? எழுதலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டெஸ்லான்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கும், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர் ஞாபகம் இருக்கும். அப்ப யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்னு ஏதாவது யூனிட் இருக்கா? ஆமா, இந்த 2 யூனிட் ஒண்ணுதான். டெஸ்லா மீட்டர் ஸ்கொயரும் நியூட்டன் மீட்டர் ஆம்பியர் பவர் -1 ஒண்ணுதான். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது சரி, இதுக்கு ஃப்ளக்ஸுக்கு தனியா ஏதாவது ஒரு யூனிட் இருக்கா? ஒரு பேர் வச்சுக்கலாமா? வெபர். யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து வெபர். இதோட சிஜிஎஸ் யூனிட் என்னவா இருக்கும்? மேக்ஸ்வெல். அங்க எப்படி நான் காஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன், பட் டெஸ்லாவோட சிஜிஎஸ் யூனிட் காஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அப்ப வெபரோட சிஜிஎஸ் யூனிட் மேக்ஸ்வெல்னு கத்துக்கணும். மேக்ஸ்வெல். வேற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இதோ வர நிறைய இருக்கு. இப்போ ஃப்ளக்ஸுக்கு பதிலாக பிஏன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்,
அதனால நியூட்டன் மீட்டர் ஆம்பியர் இன்வெர்ஸ்னு தெரியும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். நியூட்டன் மீட்டர்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் தானே. ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஒர்க்குன்னு படிச்ச ஞாபகம் இருக்கு எங்களுக்கு, இல்ல எனர்ஜின்னு படிச்ச ஞாபகம் இருக்கு. இதோட யூனிட் ஜூல் தானே. அப்ப ஜூல் ஆம்பியர் இன்வர்ஸ் அப்படி இல்லைன்னா ஜூல் பெர் ஆம்பியர்னு சொன்னாலும் ரைட்டா? ஆமா, கத்துக்கிட்டீங்களா? ஜூல் பெர் ஆம்பியர். இப்ப எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி யூனிட் இடத்துக்கு தகுந்த மாதிரி எழுதலாம். அதனால மனப்பாடம் மட்டும் பண்ணிடாது இதுதான் வரும் இதுதான் வரும்ட்டு. ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி யூனிட் போட கத்துக்கோங்க. இவ்வளோ பேசுனீங்கல்ல, இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா சொல்லிட்டு போங்க. நியூட்டன் எம்எல் டி பார் -2, மீட்டர் ஒரு எல், ஆம்பியருக்கு எல்லா ஊர்லயுமே ஆம்பியர் தான். அப்ப டைமென்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ் எம்எல் ஸ்கொயர் டி பார் -2 ஏ பார் -1. நீங்க விளையாட்டா நினைச்சுக்காதீங்க, எல்லா வருஷமும் எடுத்து பாருங்க. இந்த வருஷம் தான் அவ்வளோ இல்லை, ஒரு கொஸ்டின் தான். எல்லா வருஷ பேப்பர்லயும் எஸ்ஐ யூனிட்ல இருந்து 2 கேள்வி. அது கண்டிப்பா டைமென்ஷனா இருக்கும், யூனிட்டா இருக்கும், கம்பாரிசனா இருக்கும். அதனால தனியா அந்த லெசனை படிக்காது, எல்லா லெசனையும் சேர்த்து படிச்சாதான் எஸ்ஐ யூனிட். ரைட்டா? ஸோ எப்படி டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுன்னு கத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? ஓகே, யூனிட் பார்த்துக்கோங்க. வெப்பர், சிஜிஎஸ் யூனிட் வந்து மேக்ஸ்வெல், டைமென்ஷனல் ஃபார்முலா எஸ்ஐல எப்படிலாம் எழுதியிருக்கேன்னு பார்த்துக்கோ. யூனிட்டை மட்டும் ஒரு டைம் உட்காந்து எழுதி பார்த்துக்கோ, இல்லை யாருக்காவது கற்றுக் கொடு. அடுத்தது ஒரு 2 சம்ப, சின்ன சம்மே, பொறுமையாக கவனி. இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு யூனிஃபார்ம் சிலிண்டரை நான் பிளேஸ் பண்ணுறேன். இது ஒரு யூனிஃபார்ம் சிலிண்டர். கேள்வி ஃபைண்ட் த நெட் ஃப்ளக்ஸ்ன்னு கேட்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டுன்னு எடுத்துக்கோங்க. இங்கே ஃபோர்த்து ஃபிக்ஸ் பண்ணாலும் செகண்டும் ஃபோர்த்தும் ஒன்று தான், அதனால் ஒன்று கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் பிளேனோட ஏரியா இந்த பக்கம் இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? தேர்ட் பிளேனோட ஏரியா இந்த பக்கமா இருக்கு, செகண்டோட ஏரியா மேல இருக்கு. இப்போ அதோட நெட்ஃப்ளக்ஸ் கேட்டா உங்களால ஈஸியா சொல்ல முடியும். இருங்க சார், நாங்களே சொல்றோம். பொசிஷன் 1ல தீட்டாவோட வேல்யூ 0, பொசிஷன் 2ல தீட்டாவோட வேல்யூ 180. உங்களால உணர முடியுதா? பியோட டைரக்ஷனும் ஏவோட டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கு. பொசிஷன் 2ல தீட்டாவோட வேல்யூ 90. 0வா இருக்கும் பொழுது இப்பதான் கத்து கொடுத்தீங்க மேக்சிமம் பி. 180 இருக்கும் பொழுது நெகட்டிவ் மேக்சிமம், 90 இருக்கும்போது 0. அப்ப டோட்டல் ஃப்ளக்ஸ் ஒரு பிளஸ் பிஏ, ஒரு மைனஸ் பிஏ, ஒரு 0. அதனால ஆன்சர் 0. அப்ப இங்க இருந்து உங்களுக்கு சொல்ல வர வேண்டியது, ஒரு யூனிஃபார்ம் சிலிண்டரை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணா அதோட நெட் ஃப்ளக்ஸ் 0. நெட் ஃப்ளக்ஸ் 0 கத்துக்கிட்டீங்களா? ஒரு யூனிஃபார்ம் சிலிண்டரை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நீ இப்போ என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு யூனிஃபார்ம் பாடின்னு எடுத்துக்கோங்களேன், அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஒரு யூனிஃபார்ம் பாடி இஸ் பிளேஸ்ட் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, நெட் ஃப்ளக்ஸ் 0. 1 மார்க்ல கேட்கலாம், போர்டுக்கு சொல்றேன். அப்போ அப்படியே இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டு போயிடுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அழகா ஒரு கியூப் உங்க ரூம் மாதிரி. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கியூபை பிளேஸ் பண்ணுறேன், ஃபைண்ட் த நெட் ஃப்ளக்ஸ்ன்னு கேட்குறேன். நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சார் இதுவும் 0 தான். சரி, ஏன்பா 0? யூனிஃபார்ம் பாடி அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? பிளேன் 1 ஏரியா வெக்டர் தீட்டா 0 பிஏ, பிளேன் 2 ஏரியா வெக்டர் தீட்டாவோட வேல்யூ 180 மைனஸ் பி. மீதி எல்லா இடங்களுமே தீட்டா 90ன்றது கவனிங்க. மீதி எல்லா இடங்களுமே ஃப்ரண்ட் பேக். ஒரு கியூப்னா 6 வால் இருக்கும் இல்லையா? 6 வால்ஸ் இருக்கும். அதுல ஒரு வால் வழியா உள்ள போயிட்டு இன்னொரு வால் வழியா வெளில வருது. அப்படின்னா அங்கதான் தீட்டா 0, தீட்டா 180, மற்ற எல்லாம் 90 இருக்கும். அப்ப ஒரு பிஏ, ஒரு மைனஸ் பிஏ, ஒரு 0, ஒரு 0, ஒரு 0, ஒரு 0, ஃபைனலி 0. அப்ப யூனிஃபார்ம் பாடியை கொண்டு போயிட்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணா நெட் ஃப்ளக்ஸ் 0. என்சிஆர்டி பேப்பர், பழைய பேப்பர்லாம் எடுத்து பாருங்க, இந்த 2 கொஸ்டினுமே அதுல இருக்கும். ஒரு 1 மார்க் கொஸ்டினா இருக்கும். ஒரு யூனிஃபார்ம் கியூப் ஆர் யூனிஃபார்ம் சிலிண்டர் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஃபைண்ட் த நெட் ஃப்ளக்ஸ். அதே யூனிஃபார்ம் பாடி இல்லைன்னா கண்டிப்பா அங்கே ஃப்ளக்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த டாபிக்ல கவனிக்க போறோம். ரைட், இன்ட்ரோ முடிஞ்சது. ஃப்ளக்ஸ்னா யாருன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன். ஃப்ளக்ஸ் யாருப்ப? ஃப்ளக்ஸ்ன்றது ஒரு ஏரியா வழியா எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் புகுந்து போகுதோ அதுக்கு பேர் தான் ஃப்ளக்ஸ். இவன் வந்து ஒரு ஸ்கேலார் அமௌண்ட்டு
பி வெக்டார் டாட் ஏ வெக்டார், இதுதான் இவனோட ஃபார்முலா. இந்த லெசனோட ஒட்டுமொத்த ஹீரோ இவனை தான். இவனை சுற்றி தான் இந்த படமே ஓட போகுது. இப்போ இஎம்ஐ இந்த 4 நாளும் இவனை பற்றி தான் பேச போகுது. எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் ஃப்ளக்ஸ். ரைட், முடிஞ்சது. இஎம்ஐனா என்னங்க சார்? இவ்வளோ நேரம் இஎம்ஐன்னு சொன்னீங்க, ஆனால் அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை. டைரக்டாக ஃப்ளக்ஸுக்குள்ளார போயிட்டீங்களே. இந்த லெசன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே நன்றி சொல்ல வேண்டிய லெசன் வந்து இந்த லெசன் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை இவ்வளோ சுகமான வாழ்க்கை, இவ்வளோ உனக்கு கேட்டதெல்லாம் தாராளமாக கிடைக்குது அப்படின்னா இந்த லெசனும் ஒரு முக்கிய காரணம். என்னங்க சார் ஓவர் சீனாக இருக்குது, அதிக பில்டப் பண்ணுறீங்களே? நிஜமாலுமே இதில் இருக்கக்கூடிய ஃபேரடேக்கு தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். விடிஞ்ச உடனே எழுந்ததும் முதல்ல ஃபேரடே நன்றி, நைட்டு தூங்கும் போது ஃபேரடே நன்றி. ஏன்னா இன்னைக்கு ஃபேன் வர்றது, மிக்சி வர்றது, கிரைண்ட் வர்றது, கரண்ட் வர்றது, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆனா போட்டவரே இந்த ஃபேரடே தான். ரைட்டா? அவரோட கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், தேடி படிச்சு பாருங்க. ரைட், நம்ம கதைக்குள்ளார போயிட்டோன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சு போய்ட்டோம். அதோட அடுத்த வாரம் தான் உங்களை சந்திக்கணும். இஎம்ஐ எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் ஒன்றும் இல்லைங்க. பாருங்க, ஃப்ளக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதுதான் ஒரு மேக்னெட். மேக்னெட் பற்றி உனக்கு நல்லா தெரியும். சவுத் போல் நார்த் போல் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த்து, டெர்மினேட் சவுத்து. ஒரு பேச்சுக்கு இதுதான் நானுன்னு வச்சுக்கோங்களேன், அழகா போட்டுக்கிறேன். ரைட்டா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன், இந்த மேக்னெட்டிக் கிட்ட நகர்த்துறீங்க. கிட்ட நகர்த்தினா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எல்லாம் என் வழியா போயிடும். திரும்ப பேக்ல கொண்டு போறீங்க, குறைஞ்சிரும். திரும்ப கிட்ட கொண்டு வரீங்க, அதிகமாயிடும். திரும்ப பேக்ல கொண்டு போறீங்க, கம்மியாயிடும். என்ன சார் நடக்குது? என் பாடியில ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஒத்துக்கிறீங்களா? ஃப்ளக்ஸ் ஏன் சேஞ்ச் ஆகுது? நான் தான் அந்த பிளேன். என் வழியா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் உள்ள புகுந்து போயிட்டு முன்னாடி போகுது, பின்னாடி வருது, முன்னாடி போகுது, பின்னாடி வருது. கான்ஸ்டன்டா இல்ல, ஒரே இடத்துல இல்ல. இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்ப சேஞ்ச் ஆகுது. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா எனக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும். அதுதான் இஎம்எஃப். இஎம்எஃப் யாரு தெரியுமா? எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் நல்லா கத்துக்குங்க. சப்ஜெக்டுக்காக இல்லைனாலும் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதையாவது நல்லா தெரிஞ்சுக்கும். எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். சரி, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன? நீங்கள் ஒரு பேட்டரி வாங்குறீங்க, ஒரு 12 ரூபா கொடுத்து ஒரு பேட்டரி வாங்கிக்கோ. அந்த பேட்டரியில் ஒரு எல்இடி பல்பையோ ஒரு 3 வோல்ட் பல்பையோ கனெக்ட் பண்ணுறீங்க, அந்த பல்பு க்ளோ ஆகுது. காரணம் என்ன தெரியுதா? அந்த வயர் ஃபுல்லாக இதான் அந்த பல்பு. ரைட்டா? அந்த வயர் ஃபுல்லாக எலக்ட்ரான் இருக்கும், அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும். நான் அந்த பேட்டரி கனெக்ட் பண்ண பிறகு இந்த எலக்ட்ரான் எல்லாத்தையும் ஓட விட்டுரும். அந்த எலக்ட்ரானை ஓட விடுற இவன் தான் இஎம்எஃப். அந்த பேட்டரியிலிருந்து வர்றது தான் இஎம்எஃப். எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் போலீஸ் மாதிரி. இந்த எலக்ட்ரான்லாம் திருட மாதிரி. இந்த போலீஸை பார்த்ததும் இந்த எலக்ட்ரான்லாம் ஒரு பக்கமா வரிசையில ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப எலக்ட்ரானை ஓட வச்சாதான் உனக்கு கரண்ட் வரும். கரண்ட் வந்தாதான் பல்பு க்ளோ ஆகும். அப்ப கரண்ட் வர்றதுக்கு யார் காரணம்? எலக்ட்ரான் ஓடுறது தான் காரணம். எலக்ட்ரானை யார் ஓட வைக்கிறா? இஎம்எஃப் தான் ஓட வைக்குது. அந்த இஎம்எஃப் எப்படி உற்பத்தி ஆகுது? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, அதனால இஎம்எஃப் வருது. அப்ப சோர்ஸே எது? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனாதான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இஎம்எஃப்ன்றது ஒர்க் டன், இட்ஸ் நாட் அ ஃபோர்ஸ். ஆப்ஷன்ல ஃபோர்ஸ்னு இருக்கும், அதை நீங்க டிக் பண்ணக்கூடாது. இஎம்எஃப் வந்து ஒரு ஒர்க் டன். ஒர்க் டன்னா ஒரு சார்ஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறது தான் ஒர்க் டன். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் நாட் அ ஃபோர்ஸ்னு முதல் லைன்ல கொடுத்துருப்பாங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில படிச்சிருப்பீங்க. இட் இஸ் அ ஒர்க் டன் டு மூவ் ஏ சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். இதுதான் இஎம்எஃப். அப்ப இஎம்ஐன்னு யார் தெரியுமா? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். சொல்லி பழகு. இப்போ இஎம்ஐனா என்னப்பான்னு உங்ககிட்ட கேட்டேன். சார் ஒன்றும் இல்லை சார், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் வரும் சார். இஎம்எஃப் வந்தா எலக்ட்ரான் ஓடும். எலக்ட்ரான் ஓடுனா கரண்ட் வரும். கரண்ட் வந்தால் எங்கூட்டு ஃபேன் ஓடும், ஏசி ஓடும், கிரைண்டர் ஓடும், மிக்ஸ் ஓடும், என்னென்னவோ ஓடின்னு நடக்கும். அப்போ இஎம்எஃப் தான் ஆரிஜின். ரைட்டா? அதுக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும். ரைட், உனக்கு இது பொறுமையாக புரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ சப்ஜெக்ட்குள்ளார போயிடலாம். இங்கே பாருங்க, சவுத் போல் நார்த் போல். இந்த இடத்துல ஒரு காயில் ஒன்று நான் பிளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு காயில் பிளேஸ் பண்ணுறேன். இந்த காயிலோட ஒரு கேல்வனாமீட்டரை கனெக்ட் பண்ணுறேன்.
யாராவது சொல்ல ட்ரை பண்ணு, கொஞ்சம் பேசுங்க என்கிட்ட, அப்பதான் கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பார் மேக்னெட்டை நான் ரெஸ்ட்ல வச்சிருக்கேன். அப்ப இந்த காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டா உங்களோட பதில் என்னவா இருக்கும்? பேசு. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுமா? நோ சார். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஏன் சேஞ்ச் ஆகாது? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஏன் சேஞ்ச் ஆகாது? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் அந்த ஏரியா வழியா புகுந்து போகல. பாருங்க, இந்த லைன் வழியா, இந்த காயில் வழியா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் போகல, அப்படியே தான் இருக்கு. அப்ப நோ ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகலைன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுமா ஆகாதா? பதில் சொல்லுங்க. இஎம்எஃப் ஆகாது சார். ஆகாது. அப்ப இஎம்எஃப் ஜீரோ. இஎம்எஃப் இருந்தாதானே கரண்ட் வரும். அப்ப இஎம்எஃப் இல்லைன்னா கரண்ட் வராது. கரண்ட் வராதுன்னா கேல்வனாமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் ஜீரோ தான் காமிக்கும். இந்த டயக்ராம் கொஸ்டினே கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க தெரியுமா? ஒரு காயில இந்த மாதிரி கேல்வனாமீட்டரோட கனெக்ட் பண்ணிட்டு இந்த பார் மேக்னெட்டை ரெஸ்ட்ல வச்சிருவாங்க. இப்போ இந்த கேல்வனாமீட்டர் என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க. என்ன நடக்கும்? இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது. அதனால ஃப்ளக்ஸ் ஜீரோ. கரெக்டா? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகல, அதனால இஎம்எஃப் ஜீரோ, அதனால கரண்ட்டும் ஜீரோ. எதுவுமே நடக்காது சார். சரி, இதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. மேக்னெட் வந்து நகரல, அதனால ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகல, அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகல. அடுத்தது நான் என்ன சொல்ல போறேன்னு யோசிச்சிருப்பேன். ஒரு பார் மேக்னெட், சவுத் போல் நார்த் போல், இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனு. இங்க ஒரு அழகா ஒரு காயில் வச்சிருக்கு. இப்ப இந்த பார் மேக்னெட்டை இந்த பக்கமா உள்ள கொண்டு போறேன். அப்படியே கற்பனையா யோசிச்சு பாருங்க. இது மூவ் பண்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மேக்னெட் இருக்குல்ல, இந்த மேக்னெட் உன் கண்ணுக்கு மட்டும் நகர்ற மாதிரி தெரியுது, ரைட் சைடுல நகர்ற மாதிரி தெரியுது. அப்படியே கிட்ட நகர்த்துங்க, கிட்ட நகர்த்துங்க. நிறைய ஃபீல்ட் லைன் இப்படி உள்ள போகுதா? ஃப்ளக்ஸ் அதிகமாகுது. அப்படியே பேக்ல கொண்டு வாங்க. நிறைய ஃபீல்ட் லைன் வெளில போகுதா? ஃப்ளக்ஸ் குறையுது. ஃப்ளக்ஸ் அதிகமாகுது, ஃப்ளக்ஸ் குறையுது, ஃப்ளக்ஸ் அதிகமாகுது, ஃப்ளக்ஸ் குறையுது. அப்ப இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்னா கேல்வனாமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணோம். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை முழுக்க யாரோடதுன்னா லென்ஸ் லாவோடது. எந்த பக்கம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ, ரைட் சைட்ல சேஞ்ச் ஆகுது, ரைட் சைட்ல ஃப்ளக்ஸ் உள்ள வருது, அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். நான் டைரக்ஷன் எப்படி போட்டிருக்கேன் பாருங்க, கேல்வனாமீட்டர்ல அகைன்ஸ்டா, அப்போஸ் பண்ற மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க. ஒருவேளை மேக்னெட் பேக்ல போகும்பொழுது அந்த பக்கம் திரும்பிடும். அடுத்த டயக்ராம் அதுதான். ஸோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். எந்த பக்கமா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதாவது ஹெல்ப் பண்ணவங்களே நம்ம அப்போஸ் பண்ற மாதிரி. ஹெல்ப் பண்ணவங்களே அப்போஸ் பண்ற மாதிரி உனக்கு புரியுதா? இந்த ஃப்ளக்ஸ் வரதுக்கு யார் காரணம்? இந்த மேக்னெட் தான் காரணம். ஃப்ளக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த இஎம்எஃப் என்ன பண்ணும்? யாரால நம்ம வந்தோமோ அவங்களையே அப்போஸ் பண்றது. சரி, புரிஞ்சிருச்சு. இப்போ நீயே யோசிச்சு பாரு. இந்த டயக்ராம் என்ன நீங்க யோசிச்சிருப்பீங்க. சவுத் போல் நார்த் போல், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எப்படி இருக்கு? பார் மேக்னெட் இந்த டைரக்ஷன்ல நகருது, லெஃப்ட்ல நகருது. இப்போ காயில் இங்க இருக்கு வழக்கம் போல. இப்போ என்ன ஆகுதுன்னா அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், இந்த பக்கமா போகும். கரெக்டா? ஸோ உள்ள வரும்பொழுது அதை அப்போஸ் பண்ணும், வெளியில போகும்போது அதை அப்போஸ் பண்ணும். டைரக்ஷன் கண்டிப்பா ஆப்போசிட்ல தான் இருக்கும். இன்னும் கூட உனக்கு 100% சரியா புரிஞ்சிருக்காது. அடுத்தடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இன்னும் நல்லா புரியும். அதனால பயப்படாது. ரைட்டா? ஸோ அப்போ என்ன கத்துக்கிறீங்க? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இப்போ வாட் இஸ் இஎம்ஐன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். ரொம்ப சிம்பிளா, எனக்கு டெஃபினேஷன் மாதிரிலாம் வேணாம், ஒரே வார்த்தை. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது சார், அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் into the coil, so EMF is induced. There is change in flux associated with the coil. EMF is induced. Right, இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. வாட் இஸ் இஎம்ஐ சொல்லி கொடுத்தாச்சு. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்.
பா ஒரே நிமிஷம் கேக்குதா? எஸ் சார். ரிஷிகா என்னாச்சுமா கேட்கலையா? சார் இப்போ கேக்குது. எவ்வளோ நேரமா கேட்கல? ஒரு 2 minutes சார். பா மற்ற எல்லாரும் கேட்டுதா? நர்மதா, நிஷாந்தினி பேர் எது? கேட்கல சார். ஓ மைக் ஆஃப் ஆகிருக்குப்பா. இருங்கப்பா ஒரே நிமிஷம். ஏன் ஆஃப் ஆச்சுன்னு தெரில. அந்த மைக் இருக்கா? ஓகே பா, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது எதுவும் தெரியாமல் ஆஃப் ஆகிருக்குது. ஓகே சாரி பா. அந்த மாதிரி இருந்தால் ஃபோன் பக்கத்தில் தான் இருக்குது. ரிஷிகா ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலும் ஓகே தான். நான் எதை இப்போ கேட்குதா? இந்த டிஜிடெக்ல ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ தான் வேறு டிரான்ஸ்மிட்டர் சேஞ்ச் பண்ணேன். கிளியராக இருக்கு பாருங்க. எஸ் சார். ரைட் பை. ரொம்ப சாரி, அது சார்ஜ் போடவே மறந்துருக்கேன். ரைட், இனிமேல் இந்த பிரச்சனை இருக்காது. கவனி. ஓகே ஒரே நிமிஷம். அந்த டர்பைன்ல இருந்து ஸ்டீம் வந்து அந்த டர்பைன்ல பட்டு அப்படியே அந்த டர்பைன் ரொட்டேட் ஆயிருக்கும். அங்கே என்ன நடக்குது தெரியுமா? 2 மேக்னெட்டுக்கு நடுவில் ஒரு காயில் இருக்கும். அந்த காயில் ரொட்டேட் ஆகும் பொழுது ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், கரண்ட் வரும். நெய்வேலி என்எல்சிலையும் அதுதான் நடக்குது, விண்மில்லையும் அதான் நடக்குது. எல்லா இடத்துலையுமே ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ரைட்டா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இதை பத்தி பேசுறதா இந்த லெசன் முழுக்க. ஒரே நிமிஷம். சார் அது ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லி தரீங்களா சார்? எந்த இடமா? இப்போ நீங்க சொன்னீங்களே அது ஸ்டார்டிங் கேட்கல சார். இது ஒண்ணுமே இல்லைம்மா, சாதாரணமா எக்ஸாம்பிள் சொன்னேன். எக்ஸாம்பிள்னா எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ், இப்போ நம்ம கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணுமே இல்லை, யுரேனியம் 235 கல்பாக்கம், உனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்ப, கல்பாக்கம் அணு அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். அங்க என்ன நடக்குதுன்னா, ஃபிஷன் நடக்கும் பொழுது எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அது ஒரு ஸ்டீமா கன்வெர்ட் ஆகும். அது ஒரு பைப் வழியா கொண்டு போயிட்டு அந்த டர்பைன்னா ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும், விண்மில் நீ பார்த்துருப்ப. அதுல அந்த ஃபேன் கண்டினியூஸா ரொட்டேட் ஆகும். அதுக்குள்ளார என்ன நடக்கும்னா ஒரு காயில் இருக்கும், காயிலால ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் வரும். இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்னைக்கு அதாவது சோலாரை தவிர மீதி எல்லா சோர்ஸும் இப்படிதான்பா கிடைக்குது. சோலாரை தவிர மீதி எல்லாமே, அது விண்ட் எனர்ஜி ஆகட்டும், டைடல் ஆகட்டும், இங்கே அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் ஆகட்டும், என்எல்சியில் லிக்னேட் கார்பரேஷன், லிக்னேட்னா தெரியும் உனக்கு, நிலக்கரி, பழுப்பு நிலக்கரின்னு அர்த்தம். ஸோ அங்கே நடக்கிறது எல்லாமே டர்பைனில் போயிட்டு அந்த ஸ்டீம் அடிக்கும், அதனால அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகும், அதனால ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன உங்கள்கிட்ட டெய்லி நீங்கள் ஃபேரடேக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு. ஃபேரடே தான் அந்த மெத்தட் சொன்னார். ஸோ அதனால தான் கரண்ட் நமக்கு இவ்வளோ ஈஸியாக கிடைக்குது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை, பெரிய சப்ஜெக்ட் விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. ஃபேரடேஸ் லா சப்ஜெக்ட்ல போயிடுமா? இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் கொஞ்சம் புரியணுமேன்றது தான். ஃபேரடேவோட லா எழுதி வச்சுக்கோ, 3 மார்க் எல்லா வருஷமும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேரடேஸ் லா ப்ராப்ளம்க்கும் இந்த 2 ஃபார்முலா தேவைப்படும். ஃபேரடேவோட ஃபர்ஸ்ட் லா என்னங்க சார் சொல்லுது? ஃபேரடேவோட ஃபர்ஸ்ட் லா ஒன்றும் இல்லைப்ப, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. EMF induced directly proportional to flux changes. flux change ஆனா EMF induce ஆகும். சார் இதான EMIன்னு சொன்னீங்க? ஆமா, இந்த EMI தான் ஃபர்ஸ்ட் லா. ஃபாரடேவோட ஃபர்ஸ்ட் லாவும் EMIயும் ஒன்று. ஒரு காயில் எடுத்துக்கிட்டோம், அந்த காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா EMF இன்டியூஸ் ஆகும். திஸ் இஸ் நோன் அஸ் EMI,
இஎம்ஐ தான் ஃபாரடேவோட ஃபர்ஸ்ட் லா. கத்துக்கிட்டீங்களா? there is change in flux associated with the coil, EMF is induced. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. செகண்ட் லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்களேன், இஎம்எஃப்க்கு ஒரு சிம்பிள் கொடுத்துக்கிறேன். ஈனாலே இஎம்எஃப், இனிமேல் அவன் தான் இஎம்எஃப். இதை படிங்க, d∅dt. இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இது d, இது φ. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது டைமை பொறுத்து. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது டைமை பொறுத்து. அப்போ இஎம்எஃப் is directly proportional to change in flux. EMF is directly proportional to change in flux. செகண்ட் லா என்ன சொல்லுது தெரியுமா? இது அப்படியே படிச்சுக்கோ. the magnitude of induced EMF, இந்த இடம், the magnitude of induced EMF is directly proportional to இதுக்கு பேர் என்ன? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் தானே. டினாமினேட்டர்ல டைம் இருக்கிறதுனால ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஒழுங்கா படிங்க. ஃபாரடேவோட செகண்ட்ல என்னப்பா சொல்லுது? எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ இஎம்எஃப் வரும். நிறைய ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா நிறைய இஎம்எஃப் வரும். கம்மியான ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா கம்மியான ஃப்ளக்ஸ் தான் வரும். சொல்ல வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? E is directly proportional to d∅dt. Faraday's lawsனா இது ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து எழுதணும். Faraday's laws. லாஸ்டா இதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லணும். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லி கொடுத்தேன்? கன்சர்வேஷன் ஆஃப், டக்குன்னு சொல்லு. கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். சூப்பரா சொன்னீங்க. செகண்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சார். எனர்ஜி, ரைட். அதே மாதிரி ஃபாரடேஸ் லா, லென்ஸ் லா, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மறந்துடக்கூடாது. என்ன குழப்பிக்க கூடாது. கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், கிர்ச்சாஃபோட செகண்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஃபாரடே செகண்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லென்ஸ் லா அடுத்து வரப்போகுது, அதுவும் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்போ ஃபாரடேஸ் லா எழுதிடுவீங்களே. ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் வந்துடும். there is change in flux associated with the coil, EMF is induced. ஃபர்ஸ்ட் லா. எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். the magnitude of induced EMF is directly proportional to rate of change of flux. கத்துக்கிட்டீங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இல்ல நீங்க என்ன பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, சார் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க, எந்த பக்கமா சேஞ்ச் ஆகுது, எந்த பக்கமா கரண்ட் வருது? ஒரு சின்ன ரகசியம் தான். இந்த லெசனும் ஒரே வார்த்தையில முடிஞ்சு போயிடும். எல்லா கொஷின்லயும் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், அதனால இஎம்எஃப் வரும். இந்த இஎம்எஃப் வர்றதுனால இதுக்கு பேரு தான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். அதனால கரண்ட் வரும், அதனால இதுக்கு பேரு இன்டியூஸ்ட் கரண்ட். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா கரண்ட் வரும், இன்டியூஸ்டு கரண்ட் வரும். அவ்வளவுதான். இப்போ டைரக்ஷன் பத்தி பேச போறோம். அந்த டைரக்ஷன் சொல்றது யாருன்னா லென்ஸ் லா. கவனமா கவனி. லென்ஸ் லா புரியலன்னா ஸ்டாப் பண்ணிக்கோ. இந்த லென்ஸ் லால தான் நமக்கு அவ்வளவு வேலை இருக்கு. நான் இன்னைக்கு முக்கியமா யாரும் லீவ் போடாதீங்கன்னு சொன்னதுக்கான காரணமே டைரக்ஷன் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான். பட் அப்படியும் சில பேர் நாளைக்கு ஏதோ எக்ஸாம் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. பட் பரவாயில்ல, கவனமா கவனி. லென்ஸ் லா இது என்ன லான்னு கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க, d∅dt போட்டா ஃபாரடே செகண்ட் லா சார். இதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டீங்கன்னா லென்ஸ் லா. அப்படின்னா என்னங்க சார் அர்த்தம்? உனக்கு தெரிஞ்சதுதான். ஃப்ளக்ஸ் எந்த பக்கமா சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் எந்த பக்கமா சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்ப இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா அது கரண்ட்னு கூட சொல்லிக்கலாம். ரைட்டா? நான் சொல்றது அப்படியே எழுதிக்கோங்க பார்க்கும். the direction of by இங்க நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு எழுதினாலும் ரைட்டு தான்,
இன்டியூஸ்டு கரண்ட்னு எதனாலும் ரைட்டு தான். The direction of induced current is always opposite to the direction of rate of change of flux. போன ஃபாரடே செகண்ட்ல என்ன சொல்லி கொடுத்தேன்னா, எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுமோ அவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்னு சொன்னேன். இப்போ அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எந்த பக்கமா வரும்? லென்ஸ் லா சேஸ் என்ன சொல்லுது? டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட், டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப், இது ரெண்டுத்தையும் சொல்றது தான் லென்ஸ் லா. அப்ப லென்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் எப்பவுமே ஃப்ளக்ஸ் எந்த பக்கமா சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும். இதுதான் சார் லென்ஸ்ல. ரைட்டா? இப்போ ஒரு 3 கான்செப்ட் தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம் நம்ம. வாட் இஸ் இஎம்ஐ, ஃபாரடே ஃபர்ஸ்ட்ல, ஃபாரடே செகண்ட்ல, லென்ஸ்ல. இதெல்லாம் கிளியரா கத்துக்கிட்டீங்களா? ஓகே ரைட். கொஞ்ச நேரம் ரெடியா இரு. ஒரே நிமிஷம். டைரக்ஷன் கற்றுக் கொடுக்கறது நம்ம ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணோம். நான் ஒரு 2-3 விஷயம் சொல்லித்தரேன். நீங்களும் அது மாதிரி ஆர்வமாக பதில் சொன்னீங்கன்னா அடுத்த செஷன் போகிறதே தெரியாது. 15 நிமிஷம் எப்படி போகுன்னே உனக்கு தெரியாது. பாயிண்ட் 1, இந்த 2 பாயிண்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் டைரக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் ஸ்கூலில் எப்படி வேணாலும் கற்றுக் கொடுக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாது. பட் இது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கெல்லாம் ஃப்ளக்ஸு டிக்ரீஸ் ஆகுதோ, இப்போ ஒரு சிச்சுவேஷன் பார்க்குற, அங்கே ஃப்ளக்ஸ் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எப்படி சார் இருக்கும்? டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் along the direction of existing magnetic field. எக்ஸிஸ்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா அங்கே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டா இருந்தா கிளாக் வைஸ், டாட்டா இருந்தா ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ ஜஸ்ட் அந்த ரூல் தான் சொல்லியிருக்கேன். இது 2 ரூல் எழுதணும். எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் குறையுதோ அங்கெல்லாம் டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனா இருக்கும். முக்கியமா ஃப்ளக்ஸ் குறையணும். அப்படியே மாத்தி சொல்லுங்க. எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அங்க டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் ஆப்போசிட் டு தி direction of existing magnetic field. என்னங்க சார் அர்த்தம்? எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் குறையுதோ அங்கெல்லாம் அதே டைரக்ஷன்ல இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே இருக்கும். எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் அதிகமாகுதோ அங்கெல்லாம் ஆப்போசிட்ல இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா உனக்கு ரொம்ப நல்லா புரியும். நான் 2 எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கப்புறம் போற எல்லா சம்பவம் நீங்க தான் சொல்லணும். நான் உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன். முதல்ல 2த்தையும் படிங்க. ஃப்ளக்ஸ் குறைஞ்சா அலாங், ஃப்ளக்ஸ் அதிகமானா ஆப்போசிட். யாருக்கு? அங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. அங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? இன்ட்டு போட்டா கிளாக் வைஸ், டாட் போட்டா ஆன்டி கிளாக் வைஸ். பை இனிமேல் இன்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வர்டுன்னு சொன்னல, அதாவது உள்ள போயிட்டு வெளில வருது, அப்போ கிளாக் வைஸ். எங்கெல்லாம் இனிமேல் இன்ட்டு பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் அது கிளாக் வைஸ், எங்கெல்லாம் டாட் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் அது ஆன்டி கிளாக் வைஸ். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. அதுக்கு முன்னாடி ஃப்ளக்ஸோட ஃபார்முலா சொல்லி தந்துடுறேன். BA cos θ cos 0. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். புரியலன்னா ஹானஸ்டா புரியலன்னு சொல்லிடு. இது கத்துக்கலன்னா இந்த லெசனை படிக்காத விட்டுரு. அதனால எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, டைரக்ஷன் மட்டும் தயவு செஞ்சு நல்லா கத்துக்கிட்டு போ. தெரியலையா? எனக்கு தெரியல சார், இன்னொரு டைம் சொல்லி கொடுத்துருங்க, புரியுற வரைக்கும் விடாத. கவனிங்க, இது ஒரு காயில், ஒரு ஸ்கொயர் காயில் இல்லை ரெக்டாங்குலர் காயில். இந்த காயில் வந்து கிளாக் வைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார என்டர் ஆகுது. யோசிங்க, என்டர் ஆகும் பொழுது ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? பதில் சொல்லு. மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு காயில் என்டர் ஆகுது, அப்போ இங்கே ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? அதிகமாகுமா கம்மியாகுமா? இன்க்ரீஸ் ஆகும். ஏதாவது ஒரு நல்ல காரணமா சொல்லுவேன் ஃப்ளக்ஸ் அதிகமாகிறதுக்கு.
ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான், சூப்பரா சொன்னேன். ஃபைக்கு பதிலா பிஏன்னு சொல்லி கொடுத்தேன். மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஏரியா ஆஃப் த காயில் என்டர் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் அதிகமாகும். சூப்பரா சொல்லிட்டீங்க, பொறுமையா கத்துக்கோ. ஃப்ளக்ஸ் அதிகமாச்சுன்னா நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? அலாங்கா ஆப்போசிட்டா? வாயத்தர. ஃப்ளக்ஸ் ஆப்போசிட்ஸ். ஆப்போசிட். இங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷனு? கிளாக்வைஸ். அப்ப காயில்ல வர்ற கரண்ட் ஆன்டி கிளாக்வைஸ். அவ்வளவுதான். இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் வந்துரும். இவ்வளவுதான் கொஸ்டினே கேட்பாங்க. ஒரு இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டு காயில் உள்ள என்டர் ஆகும்போது அந்த காயில்ல கரண்டோட டைரக்ஷன் சொல்லுங்க. இது ஏதோ பெரிய வித்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு உட்காந்துருப்பாங்க. அவ்வளவு ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இந்த காயில் டிராவல் ஆகி வந்துகிட்டே இருக்கு. இங்க இருந்து காயில் வெளியில போகுது. இது செகண்ட் பிளேஸ். வெளில போகுதா? பதில் சொல்லுங்க. இந்த இடத்துல காயில் மேக்னெட்டிக் ஃபீல்ட விட்டு வெளியில போகுது, அதனால ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? டிக்ரீசஸ். டிக்ரீசஸ்னா அலாங்கா ஆப்போசிட்டா? அலாங். யாருக்கு அலாங் சார். யாருக்கு அலாங்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபீல்ட் டைரக்ஷனோட டைரக்ஷன்லயே இருக்கும். அப்ப இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன டைரக்ஷன்? கிளாக்வைஸ் சார். அதனால காயில்ல கரண்டோட டைரக்ஷன் என்ன? கிளாக்வைஸ். கிளாக்வைஸ் சார். அவ்வளவுதான். பிரமாதமா கத்துக்கிட்டீங்க எல்லாரும். எல்லாருக்கும் ஓரளவு புரிஞ்சுதா? இன்னும் நம்ம 10 எக்ஸாம்பிள் மேல பேசதான் போறோம். கொஞ்சமா ஒரு 10% உள்ள வந்துட்டீங்களான்னு பாருங்க. ஃப்ளக்ஸ் அதிகமானா ஆப்போசிட்ன்றத மறந்துடாத. ஃப்ளக்ஸ் கம்மியானா அலாங்ன்றத மறந்துடாத. யாருக்கு ஆப்போசிட் யாருக்கு அலாங்கு? அங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. ரைட்டா? ஸோ ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போஸ் பண்ணும் சார். யாருக்கு அப்போஸ் பண்ணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அப்போஸ் பண்ணும். ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, யாரோட டைரக்ஷன்ல இருக்கும்? அதே டைரக்ஷன்ல இருக்கும். நல்லா இருந்துச்சா? இங்க வாங்க. முதல்ல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சொல்லுங்க. கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக்வைஸ் சார். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எங்க அம்மா மார்கழி மாசம் இப்படிதான் புள்ளி வைப்பாங்க. நானும் பக்கத்துல உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெரிய பெரிய கோலம்லாம் போடுவாங்க. சிக்கு கோலம்லாம் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. தெரியல, நம்ம வீட்லயுமே சரி உங்க வீடுகள்லயுமே செஞ்சிருப்பாங்க ரோட்ல கோலம் போடுறது. அப்ப 6வது 7வது படிக்கும் போதெல்லாம் வேற என்ன வேலை, 5 மணிக்கு எஞ்சி கோலம் போடுவாங்க. பேண்ட் உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அவங்க கேட்கறலாம் எடுத்து கொடுத்துன்னு அசிஸ்டன்ட் வேலை பார்த்துட்டு உட்காந்துருப்போம். ரைட் பே. இந்த மாதிரி புள்ளி வச்சு எங்க வச்சோம்? இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ மேக்னெட்டிக் முதல்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். பார்த்துட்டீங்க. யார் வேணாலும் சொல்லுங்க. காயில் உள்ள என்டர் ஆகுது, ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீசஸ் சார். அலாங்கா ஆப்போசிட்டா? ஆப்போசிட் சார். அங்க டைரக்ஷன் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன்டி கிளாக்வைஸ். அதனால இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் கிளாக்வைஸ். கிளாக் வைஸ். இங்க இன்டியூஸ்டு கரண்ட் ஐன்னு போட்டிருக்கேன். ஐ கிளாக் வைஸ். இந்த காயில கிளாக் வைஸ்ல போட்டு காட்டணும், கிளாக் வைஸ்ல போட்டு காட்டணும். ரைட். போன சம் மாதிரியே தான், அதனால எல்லாருமே ஈஸியா அதை கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த இடம் என்ன ஆகுது? ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? டிக்ரீசஸ் சார். ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ். அலாங்கா ஆப்போசிட்டா? அலாங் சார். கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். எல்லாருமே கத்துக்கிட்டீங்களா? ரைட். இவ்வளோ சொன்ன நீங்க இதையும் சொல்லிட்டு போங்க. இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? நடுவில் தேர்ட் பிளேஸ். என்ன சார் இது ஏமாத்து வேலையா இருக்கு? இது நீங்க சொல்லவே இல்லை, எங்களை சொல்ல சொல்றீங்களே. நீயா யோசி. இங்க ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? கேர்ள்ஸ் ட்ரை பண்ணுங்க. சார் கான்ஸ்டன்ட்டா இருக்குமா சார்? கான்ஸ்டன்ட்டா இருக்குமா சார்? ஆமாம். எல்லாருமே கவனிங்க. உள்ள என்டர் ஆகும்போது ஃப்ளக்ஸ் அதிகமாகுது, மேக்ஸிமம் போயிடுச்சு. அப்ப இங்கெல்லாம் டிராவல் ஆகும்போது அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான், அதே ஏரியா தான். அப்படின்னா ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாதா? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாது. அப்ப ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாது அப்படின்னா இஎம்எஃப் வராது. இஎம்எஃப் 0, கரண்ட்டும் 0. அப்ப இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு டயக்ராம் பார்த்ததும் என்டர் ஆகும்போது என்ன ஆகும், லீவ் ஆகும்போது என்ன ஆகும், நடுவில் டிராவல் ஆகும்போது என்ன ஆகும், இதுக்கு கிராஃபே போடணும். இப்படி வரும் கிராஃப். இந்த கொஞ்ச நேரத்தில் சொல்லித்தரேன். இது என்டர் ஆகும்போது ஆப்போசிட்ல இன்டியூஸ் ஆகும், அதனால இது லீவ் ஆகும் பொழுது நடுவில் மட்டும் கான்ஸ்டன்டா இருக்கும். இது எல்லாத்தையும் எக்ஸாம்பிள்ஸ் முடிச்சுட்டு அந்த கிராஃப் ரொம்ப அழகா சொல்லித்தரேன். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்போ 2 ஈஸியான விஷயத்தை கத்துக்கிட்டீங்க. இதை வச்சுட்டு கொஞ்சம் டஃபா உள்ள போலாம்.
இதுக்கு உங்களுக்கு தேர்ட் லெசனோட ஹெல்ப்பும் தேவைப்படுது. ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர் கேரிங் ஏ கரண்ட் ஐ. இங்க ஒரு காயில் இருக்கு. என் கேள்வி, இந்த கரண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப இந்த காயில்ல டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் எனக்கு வேணும். யாராவது சொல்ல முடியுமா? இன்டியூஸ்டு கரண்ட் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? உனக்கு 30 செகண்ட் டைம் தரேன். ரொம்ப ஈஸியா சொல்லலாம். ஆன்டி கிளாக் வைஸ் சார். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஒரு பதில் வந்திருக்கு. ஆனா ரைட்டான்னு எனக்கு தெரியாது. வேற வாயை தரங்க. வேற ஆன்டி கிளாக் வைஸ் சார். ஆன்டி கிளாக் வைஸ் சார். ஆன்டி கிளாக் வைஸ். வேற ரைட். ஆன்டி கிளாக் வைஸ் சொன்ன ஆட்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன் நான் தான், அதனால பேசுறதுக்கு பிரச்சனையே இல்லை, ஜாலியா பேசுங்க. ஏன் ஆன்டி கிளாக் வைஸ்? முதல்ல இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸா? பதில் சொல்லுங்க. இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டா டாட்டா? மறந்துட்டீங்க பாத்தீங்களா? இன்டு. அழகா சொன்னப்ப ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணுங்க. தம்ப் இங்க வச்சுட்டு மத்த ஃபிங்கர்ஸ் உள்ள போகுதா? நேத்து கூட சொல்லி கொடுத்தேன். இன்ட்டு. நல்லா கத்துக்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கரண்ட் அதிகமாகுது. B = μ0I/2πa. எங்கெல்லாம் போக வேண்டியதா இருக்கு பாரு. மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ்க்கு போயிட்டு தான் இங்க வரணும். சார் அப்ப பியும் ஐயும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா? ஆமா. அப்ப கரண்ட் அதிகமாகுது, அதனால ஃபீல்டு அதிகமாகுது. ஓகே. இப்பதான் படிச்சோம் 5க்கு பதிலா BA. அப்ப B அதிகமாகுது, அதனால 5யும் அதிகமாகுது. ஃப்ளக்ஸ் அதிகமானா அலாங்கா ஆப்போசிட்டா? ஆப்போசிட் சார். ஆப்போசிட். இங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். அப்ப ஆன்சர் ஆன்டி கிளாக் வைஸ். ரைட். நல்லா சொன்னீங்க. எல்லாருமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொன்னமே நல்லா சொன்னீங்க. பட் காரணம் இதுவான்னு எனக்கு தெரியல, நீ எப்படி யோசிச்சுன்னு எனக்கு தெரியல. பட் கரெக்டான ரீசன் இதுதான். கரண்ட் அதிகமாகிறதுனால ஃபீல்டு அதிகமாகும், ஃபீல்டு அதிகமாகிறதுனால ஃப்ளக்ஸ் அதிகமாகும், ஃப்ளக்ஸ் அதிகமான ஆப்போசிட். இப்போ புரிஞ்சிக்க முடியுதா? ஒரு காயில், ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் பக்கத்துல ஒரு காயில வச்சுட்டா அந்த காயிலையும் கரண்ட் வரும். இதான் லென்ஸ் லா. ஃபாரடேயோட லாவை வாங்கி ஒரு ஆப்போசிட் மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. பட் ஃபாரடே செகண்ட் லா தான் சொல்லியிருக்கும் அழகா. எவ்வளவு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளவு EMF இன்டியூஸ் ஆகும் அப்படின்ட்டு. எல்லாருக்குமே இது புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ இதே கொஷின் கொஞ்சம் மாத்தி யோசிங்க. கரண்ட் கேரிங் கண்டக்டர் கேரிங் கரண்ட் I. ஒரு காயில். இந்த காயில நான் என்ன பண்றேன்னா இந்த டைரக்ஷன்ல வெளியில நகர்த்துறேன். முக்கியமான விஷயம் I கான்ஸ்டன்ட். கேள்வி, டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் இந்த காயில். நீங்க பேசலாம். கரண்ட் கான்ஸ்டன்ட். இந்த காயில் மட்டும் வெளியில போகுது, நகருது. இப்ப எனக்கு வரிசலா சொல்லலாம். ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது, ஃபீல்டு என்ன ஆகுது, அப்படி சொல்லலாம். சார் ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ். ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ். என்ன காரணம்? சார் கரண்ட் கிட்ட இருந்து தள்ளி போறதுனால. கரண்ட் கான்ஸ்டன்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல இருந்து இந்த காயில் வெளியில போகுது, அதனால ஃப்ளக்ஸ் குறையுது. ரைட். நல்லா சொன்னப்ப ஃப்ளக்ஸ் குறையுது, அதனால along the direction sir, clockwise. along the direction of magnetic field. அப்ப in direction of induced current clockwise. அவங்க சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் சொல்லணும். இன்னும் 2 மட்டும் எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணு. புரியலன்னு சொல்லிடு. இங்க பாருங்களேன், இது ஒரு காயில். ஒரே நிமிஷம். சவுண்ட கம்மியா வச்சேன். ஒரு நிமிஷம். மகாணி, இது ஒரு காயில். இந்த காயில கொண்டு போயிட்டு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா நீங்க முதல்ல தேட வேண்டியது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா நீங்க தேடணும். ஒரு முடிவு கொண்டீங்களா? கிளாக் வைஸ். இங்க ஒரு ஸ்லைடிங் கண்டக்டர் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லைடிங் கண்டக்டர்னா என்னங்க சார்? நகர்த்தக்கூடிய கண்டக்டர். ரைட்டா?
இது வந்து லூப் 1, இது வந்து லூப் 2. இந்த ஸ்லைடிங் கண்டக்டரை இந்த பக்கமா v வெலாசிட்டியில நான் நகர்த்துறேன். இப்ப லூப் 1ல என்ன நடக்கும், லூப் 2ல என்ன நடக்கும்? லூப் 1ல டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா, லூப் 2ல கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா நீங்க சொல்லலாம். லூப் 1ல என்ன நடக்கும்? ஸ்லைடிங் கண்டக்டர் இந்த பக்கமா நகர்த்துறேன். யோசிங்க, உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா சார் தெரியும். லூப் 1ல கிளாக் வைஸ் சார், லூப் 1ல கிளாக் வைஸ், லூப் 2ல ஆன்டி கிளாக் வைஸ் சார். லூப் 2ல ஆன்டி கிளாக் வைஸ். வேற யாராச்சும்? ஒரு பதில் வந்திருக்கு, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். வேற வேற சரி கொஞ்சம் மாத்தி யோசிங்க. 5க்கு பதிலா BA. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. லூப் 1ல ஸ்லைடிங் கண்டக்டரை இந்த பக்கம் நகர்த்தறதுனால ஏரியா என்ன ஆகுதுன்னு யோசி. இன்க்ரீஸா டிக்ரீஸஸா? இன்க்ரீஸ் ஆகுது சார். இன்க்ரீசஸ். ஏரியா இன்க்ரீஸ் ஆனா ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீசஸ். இன்க்ரீஸ் ஆகும் சார். ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா அலாங்கா ஆப்போசிட்டா? ஆப்போசிட். இப்ப டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் இங்க வந்து B வந்து கிளாக் வைஸ். அப்ப இன்டியூஸ்டு கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ். பட் நீ சொன்னது கிளாக் வைஸ் சொன்ன, கரெக்ட்டா? எஸ் சார். ரைட் பே. அப்படியே லூப் 2 வாங்க பே. லூப் 2ல ஏரியா டிக்ரீசஸ். டிக்ரீஸ் சார். புரிஞ்சிருக்கும் நேரம். ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ். அதனால அலாங்கா இருக்கிறதுனால டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் கிளாக் வைஸ். கிளாக் வைஸ். நீ நம்பலனா இங்க கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் ரூல் ஒபே ஆகுதான்னு செக் பண்ணுங்க. கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா ஒபே ஆகுதா? இங்க இருந்து ஐ கரண்ட் போகுது, இந்த ஐ கரண்ட் இங்க வருது, இங்க வந்துருது. திரும்ப இங்க இருந்து ஐ கரண்ட் போகுது, இங்க இருந்து ஐ கரண்ட் வருது, இங்க இருந்து ஐ கரண்ட் வருது. இந்த ரெண்டு ஐ கரண்ட் சேர்ந்து ஒண்ணா இப்படி போயிடுது. ஒண்ணா இப்படி போயிட்டு இந்த கரண்ட் இப்படி பிரிஞ்சிருது, இந்த கரண்ட் இப்படி பிரிஞ்சிருது. கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் ரூல் ஒபே ஆயிடுது பாரு. இங்க டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் உன் திறமையே. தெரியுதா? இன்னமும் 2 எக்ஸாம்பிள் போடுறேன். புரியலனா எனக்கு புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டுரு. இந்த லெசன் ஃபுல்லா எல்லாருக்கும் ஆன்சர் வந்துடும். நீ மட்டும் இல்ல, எல்லாருமே ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் d5/dt சம் போடுவான். 5க்கு பதிலா 3t² + 2t + 1 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ன்னு கேட்பாங்க. அழகா போடலாம். 6t + 2 t 2 செகண்ட் 12 + 2 14 வோல்ட். எல்லாருக்கும் ஆன்சர் வரும். பிரச்சனை கரண்ட் ஐ வேணும்னா E/R. இந்த E/Rயும் கண்டுபிடிச்சிருவீங்க. பட் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா, அதுதான் சிக்கல். அங்க ஃப்ளக்ஸ் அதிகமாகுதா கம்மியாகுதா? அதிகமான ஆப்போசிட், கம்மியான அலாங்கு. ரைட்டா? இப்போ இது இன்னொரு மாடல் இருக்கு காயில்ல. பொறுமையாக கவனி. இந்த இடம் லூப் 1. லூப் 1ல கரண்டோட டைரக்ஷன் வந்து ACW, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா நீ தான் அப்சர்வர். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னவா இருக்கும்? டுவர்ட் த அப்சர்வரா, அவே ஃப்ரம் த அப்சர்வரா? பட் கவனமா கவனி. நீ தான் அப்சர்வர். இந்த காயில பாக்குற, இந்த காயில பாக்குறீங்க. நான் அப்படியே நேரா பாக்குற மாதிரி போட்டிருக்கேன். இந்த காயில பாக்குறீங்க. அந்த காயில கரண்டோட டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்சர்வரை நோக்கி இருக்குமா, அவே ஃப்ரம் த அப்சர்வரா? டுவர்ட் த அப்சர்வர், அவே ஃப்ரம் த அப்சர்வர். சரி புரியல. ஒன்றும் இல்லை. ஒரு பாட்டில், வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோ, எம்டியா எடுத்துக்கோ. ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சிருக்கு. ஓப்பன் பண்ணுங்க. நீங்க ஓப்பன் பண்றது ஆன்டி கிளாக் வைஸ்ல ஓப்பன் பண்றீங்க. அந்த பாட்டில் கேப் ஒன்ன பார்த்து தானே வருது. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு காயில பாக்குறீங்கன்னா, என் வார்த்தையை கவனி. நீங்க ஒரு காயில பாக்குறீங்கன்னா அந்த காயில்ல கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த அப்சர்வர், அது உங்களை நோக்கி தான் இருக்கும். ரைட்டா? உன் ரைட் ஹேண்ட மீதி 4 ஃபிங்கர்ஸை மூடிக்கிட்டு உன் தம்பை மட்டும் ஒன்னை பார்த்து வச்சுக்கோ. அந்த 4 ஃபிங்கர்ஸை தொட்டுப்பாரு. அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்தா தம்பு ஒன்னை நோக்கி இருக்கும். இன்னைக்கு சொல்றது தான். உனக்கு முன்னாடி இப்போ ஒரு காயில் வந்து நிக்குது மேஜிக் மாதிரி. அந்த காயில்ல கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்னை நோக்கி தான் வரும். அதே கிளாக் வைஸா இருந்தா உன்னை விட்டு வெளில போகும், அவே ஃப்ரம் த அப்சர்வர். மறக்கவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்.
இப்போ இது மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க இருக்கு. என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க நான் என்ன பண்றேன், இன்னொரு காயில பிளேஸ் பண்றேன். இது லூப் 2ன்னு எடுத்துக்கலாமா? இங்க கரண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்றேன். உனக்கே நல்லா தெரியும், கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆனா ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஆப்போசிட்னு அர்த்தம். கவனமா கவனி. இந்த காயில் சம்ல ஃபர்ஸ்ட் காயில்ல கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போச்சோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் இங்க கரண்ட் இன்டியூஸ் ஆகும் ஐ டேஷ். அப்ப இங்க ஆன்டி கிளாக் வைஸ்னா இந்த லூப் 2ல கிளாக் வைஸ்ல இன்டியூஸ் ஆகும். அப்ப நீ என்ன பண்ற, இந்த லூப் 2-ஐ பாக்குற, லூப் 2ல கரண்ட் கிளாக் வைஸ்ல போறதுனால அவே ஃப்ரம் த அப்சர்வர் பி டேஷ். இப்போ ஓரளவு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நீ வந்து ஒரு லூப் 1-ஐ பாக்குற, லூப் 1ல ஆன்டி கிளாக் வைஸ், அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் அப்சர்வர். அவங்களே சொல்லிட்டாங்க லூப் 1ல வந்து கரண்ட் இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப லூப் 2ல இன்டியூஸ்ட் கரண்டோட டைரக்ஷன் சொல்லுங்கன்னு உனக்கு கேட்கறாங்க. நீ தான் யோசிக்கணும். கரண்ட் அதிகமாகுதா, மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகுதா, ஃப்ளக்ஸும் அதிகமாகுது. ஃப்ளக்ஸ் அதிகமான ஆப்போசிட். ஆப்போசிட்னா ஒன்னு இந்த கரண்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல போடு. இது ஆன்டி கிளாக் வைஸ்னா செகண்ட் லூப்ல கிளாக் வைஸ். அப்ப கிளாக் வைஸா இருந்ததுன்னா நீ தான் அப்சர்வர், இந்த காயில பாக்குற. இப்ப அப்படியே பாரு, கண்ணை மூடு. உன் கண்ணுக்கு முன்னாடி, உன் ஃபேஸ்க்கு முன்னாடி ஒரு காயில் இருக்கு. அந்த காயில்ல கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு உன்னைய விட்டுட்டு வெளியில போயிடும், அவே ஃப்ரம் த அப்சர்வர். இதுல உங்க ஆப்ஷன்ல எப்படி தெரியுமா இருந்தது, ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட்ல போகிறதுனால போத் காயில்ஸ் ஆர் ரிப்பல்ஸ் டு ஈச் அதர்னு இருக்கும். நம்மளனா என்சிஆர்டி எடுத்துப்பார், ரிப்பல்ஸ் டு ஈச் அதர். இந்த கொஸ்டின் அப்படியே இருக்கும். ரைட்டா? பா ஓரளவு புரிஞ்சிச்சா? இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கத்துட்டு போயிடுறீங்களா? அதை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா இன்னும் ஹாப்பியா இருக்கும். இங்க பாரு, இதே கொஸ்டின் தான், கொஞ்சம் மாத்தி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. பா இது வழக்கம் போல ஒரு காயில், இது வழக்கம் போல நீ தான். நீ என்ன பண்ற, காயில பாக்குற, காயில்ல கரண்டோட டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். தெளிவா சொல்லிட்டேன், ஆன்டி கிளாக் வைஸ். கரண்ட் கான்ஸ்டன்ட். திரும்பவும் சொல்றேன், கரண்ட் இங்க சேஞ்ச் ஆகல. யாராவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சொல்லுங்க பா. நீங்க ஒரு காயில பாக்குறீங்க ஆன்டி கிளாக் வைஸ், டுவர்ட்ஸ் தி அப்சர்வர், அவே ஃப்ரம் தி அப்சர்வர். சோ டுவர்ட்ஸ் தி அப்சர்வர். டுவர்ட்ஸ் தி அப்சர்வர் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இந்த இடத்துல இன்னொரு காயில நான் பிளேஸ் பண்றேன். இதுதான் செகண்ட் காயில், லூப் 2. என் கேள்வி, இந்த லூப் 2ல கரண்டோட டைரக்ஷன் வேணும். என்ன சொல்றாங்கன்னா, இங்க கரண்ட் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. இந்த லூப் 1-ஐ டிஸ்டர்ப் பண்ணாம இந்த பக்கமா நகர்த்துறாங்க, இந்த பக்கமா நகர்த்துறாங்க, லெஃப்ட்ல நகர்த்துறாங்க. யாராவது பதில் சொல்லுங்க. செகண்ட் காயில்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது? பதில் சொல்லு. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்? இந்த காயில் தூரமா போகுது, இந்த காயில விட்டு டிக்ரீஸ் ஆகுது. அவ்வளவுதான், டிக்ரீசஸ். அழகா சொன்னீங்க. அப்ப ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீசஸ். ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆனா அலாங் த டைரக்ஷனா, ஆப்போசிட் டைரக்ஷனா? அலாங் தி டைரக்ஷன்ஸ். அலாங் த டைரக்ஷனா? ஃபர்ஸ்ட் காயில கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப செகண்ட் காயில கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். டேய், இவ்வளோ நேரம் நல்லா சொல்லிட்டு கிளாக் வைஸ்ன்ட்டீங்க. ஆன்டி கிளாக் வைஸ். அதுதான் ரைட், ஐ டேஷ். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் ரைட்டா? அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி டேஷோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் தி அப்சர்வர். அப்ப போத் காயில்ஸ் ஆர் அட்ராக்ட் டு ஈச் அதர். இப்ப ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரே டைரக்ஷன், ரெண்டு பேரும் அப்சர்வரை நோக்கியே நகர்றாங்க, அட்ராக்ட் டு ஈச் அதர். கத்துக்கிட்டீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மிஸ் பண்ணவங்களுக்கு புரியல. பட் நீ கத்துக்கிட்ட, நீ நல்லா கத்துக்கிட்டியா இருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதோட பெரிய ஆத்ம திருப்தியே ஒரு டீச்சருக்கு கிடைக்காது. நம்ம கற்றுக் கொடுத்தது பசங்களுக்கு முழுசா போய் சேர்ந்துருச்சான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஸ்கோரா கன்வெர்ட் ஆச்சா, ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சா, பேரண்ட்ஸ் சந்தோஷமா இருந்தாங்களா, ஜெயிச்சிட்டாங்க